கேட்டிருக்கேன், இருந்தாலும் நீ எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லே. அந்த காலத்துல நம்மள மாதிரி பெண் குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடம் போகாம வீட்டு வேலையை மட்டும்தான் செய்யணுமா. ஐயோ, அப்ப போர் அடிக்கும்ல, என்ன செய்யறது? அதுக்கு தான் பெரியார் பெண்களும் அறிவாளி தான், அவங்களும் படிக்கணும்னு சொன்னாரு. ஓ சூப்பர் சூப்பர், இன்னும் என்னெல்லாம் சொன்னாரு? அந்த காலத்துல பெண்களுக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிடுவாங்கலாம். சின்ன வயசுனா குழந்தையா இருக்கிறப்பேவா? ஆமா, அது மட்டும் இல்லை, சின்ன வயசுலேயே அந்த மாப்பிள்ளை இறந்துட்டா அந்த குழந்தை கலர் ட்ரெஸ் போடக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, தெரியுமா? ஐயோ, நினைச்சாலே கஷ்டமாவும் பாவமாவும் இருக்கே. அதுக்கு தான் பெரியார் பெண்களுக்கு மறுமணம் செய்ய சொல்லி சண்டை போட்டாரு, செஞ்சும் வச்சாரு. ஓ, கேட்க கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கே, இன்னும் ஏதாவது சொல்லு. அதாவது அப்பா சம்பாதிச்சதெல்லாம் ஆண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா, பெண் குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாதாம். இது நல்ல கதையா இருக்கே, எல்லாரும் தானே குழந்தைங்க. அதுக்கு தான் பெரியார் பெண்களுக்கும் சொத்தை கொடுக்கணும்னு சொன்னாரு. ஓ, எவ்வளவு பெரிய விஷயம்ல. சரி, ஏன் பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னாரு? ஓ அதுவா, அந்த கடவுள் பேரை சொல்லி தானே நம்மளெல்லாம் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு அடிமைப்படுத்தினாங்க. அதனால தான் கடவுளைன்னு சொன்னாரு. ஓ, இதுதான் விஷயமா? நம்ம மக்கள் அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னதால அவரை பிடிக்காதுன்னு சொல்றாங்க, பாத்தியா? ஆமா இதையா, எவ்வளவு நல்லது பண்ணாலும் புரிய மாட்டுது. நான் கூட போன வாரம் பெரியார் பிஞ்சர் புத்தகத்துல படிச்சேன். அதுல ஒருத்தர் பெரியார் கிட்ட கேட்கிறாரு, கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களே, உங்க முன்னாடி கடவுள் வந்து நின்னா என்ன சொல்வீங்கன்னு கேட்கிறாரு. அப்படின்னா கடவுள் இருக்குன்னு சொல்வேன்னு பெரியார் சொல்லியிருக்காரு. எவ்வளவு யதார்த்தமான மனிதர்ல. ஆமா இனியா, இப்படி